ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி ஆதிரத்தினங்கள் சொன்ன தன்னுடைய அனுபவத்தினை பார்த்து கொண்டு வருகின்றோம். அந்த வகையில இன்றைக்கு பார்க்கக்கூடிய மகானாத்மா பூனாவிலிருந்து மீரா சொசைட்டியிலிருந்து பிரம்மகுமாரி சுந்தரி சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தினை இப்பொழுது இந்த பாக்கிய விதாதாவில் இருந்து தான் பெற்ற அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். கேட்கலாமா? இவர் கூறுகின்றார், மனித வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு தெய்வீக நொடி வருகின்றது. அப்பொழுது அனாசயமாகவே அவருடைய பாக்கியம் எப்படி ஆகிறது? உதயமாகின்றது. கடவுள் நம் கையை பிடித்து எடுக்கிறாரோ எவ்வளவு ஒரு பாக்கியம் உதயமாகிறது அப்படின்னு சொல்கின்றார். அதே போல 1960 வருடத்தினுடைய விஷயம் இது. நான் முதல் முறை பாண்டபவன் வந்த பொழுது என்னுடைய கால் வைத்த உடனே இதுவே என்னுடைய இடம், இது ஒன்றும் புதிய இடம் அல்ல அப்படி என்று தோன்றியது. இங்கு நான் பல முறை வந்திருக்கின்றேன் அப்படி என்று எனக்கு அனுபவம் தோன்றியது பாண்டவ பவனில். எப்போ? 1960 ஆண்டு. அப்பொழுது நான் எண்ணமற்று இருந்தேன். நான் குழம்பவே இல்லை. அப்போ பாபாவை சந்தித்த பொழுது அப்போ பாபா சொன்னார், மகளே, யாரை சந்திக்க வந்திருக்கின்றீர்கள் என என்னிடம் கேட்டார் பிரம்மா பாபா. நான் உடனேயே பதிலளித்தேன். என்ன பதிலளித்தேன்? நான் என்னுடைய பாப் தாதாவுடன் சந்திக்க வந்துள்ளேன். பிறகு பாபா கேட்டார், இந்த பாண்டவ பவனில் நீ என்ன வாங்க வந்துள்ளீர்கள்? என் வாயிலிருந்து எளிதாகவே வெளிவந்தது. என்ன வெளிவந்தது? நான் சொர்க்கத்தினுடைய ஆசி எடுக்க வந்திருக்கின்றேன். பிறகு பாபா, முன் எப்பொழுதாவது நீ வாங்கியிருக்கின்றாய் என கேட்டார் என்னிடம். என்னுடைய உள்மனதிலிருந்து அளவு கடந்த நம்பிக்கையுடன் நான் அநேக முறை அப்படி என்று சொன்னேன். அதாவது கல்பமாக இந்த ஆசியை, அதாவது சொர்க்கத்தினுடைய ஆசியை நான் பெற்றிருக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அந்த கணமே பாபா எனக்கு விஷ்ணு ரூபத்தில் தென்பட்டார். எந்த ரூபத்தில்? விஷ்ணு ரூபத்தில். பாபாவின் முன் சென்ற உடனேயே எனக்கு ஒரே அடியாக அசிரீரி நிலையினுடைய, அதாவது தேக உணர்விலிருந்து தனிப்பட்டத்தினுடைய அனுபவம் எனக்கு ஆனது. பாபாவின் தூய்மையான அந்த பாலையினால், அந்த தூய்மையான பாலனையினால் நான் பக்காவாக, அது மட்டுமா மனமுள்ள மலரா ஆனோம் அப்படின்று அழகாக பூனாவிலிருந்து மீரா சொசைட்டியிலிருந்து பிரம்மகுமாரி சுந்தரி சகோதரி அவர்கள் தன்னுடைய அனுபவத்தின் அழகாக நம்மிடம் பிரம்மா பாபாவுடன் ஏற்பட்ட அனுபவத்தினை நம்மிடம் இந்த பாக்கிய விதாத மூலமாக அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார். இவரே என்னுடைய உண்மையான படகோட்டி ஆவார். அவருடன் சங்கம யுகத்தினுடைய பிரயாணம், அது மட்டுமல்லாமல் வாழ்க்கை படகினுடைய பிரயாணம் நிரந்தரமாக சென்று கொண்டிருக்கும் எனக்கு தோன்றியது. அதனால்தான் பாபா அனைவர் மீது சதா அன்பினுடைய மழை பொழிகின்றார். இந்த சங்கமுகத்தில் அழகான இன்னொரு அனுபவத்தினை நம்மிடம் சொல்ல போகின்றார். கேட்கலாமா? எப்பொழுதெல்லாம் பாபாவிற்கு முன் பார்ட்டிகள் வருமோ, பார்ட்டிகள் அப்படி என்றால் புதிதாக வந்திருக்கக்கூடிய குழந்தைகளை கிட்டத்தட்ட 5 பேர், 10 பேர், 20 பேர், இது போல எல்லாரையும் கூப்பிட்டு கொண்டு மதுபனுப்பு வருவார்கள் பாபாவை சந்திப்பதற்காக. அதுதான் பார்ட்டி அப்படின்னு சொல்வார்கள். அப்பொழுதெல்லாம் தன்னுடைய தந்தையினுடைய
சந்திப்பை கொண்டாடுகின்றன. அந்த சமயத்தில் இனிமையான பாபா அவர்கள் மீது என்ன சொல்வார் தெரியுமா? அனைவர் மீதும் சரி, என்ன மழை பொழிவார்? அன்பினுடைய மழை பொழிகின்றார். தன்னுடைய உடம்பில் உள்ளுக்குள் இருக்கக்கூடிய ஆத்துமா எப்படி தெரியுமா ஆகிடும்? அந்த சீத்தளத்தன்மை, அதாவது குளிர்ச்சியினுடைய தன்மையினுடைய அந்த கடலில் மூழ்கிவிடும். பிறகு அந்த அளவே தனிப்பட்டவராகவும், எண்ணமற்றவராகவும் ஆகிவிடுவார்கள். யாராக இருந்தாலும் சரி. அழகாக அந்த அனுபவத்தினை கேட்க கேட்க அந்த சீத்தளத்தன்மை, கூல்னஸ், குளிர்ச்சி தன்மை அனுபவம் செய்யுங்கள். இப்படியாக விலகுதலும் சரி, அப்படி அன்பு செய்தாலும் அப்படி. இதுபோல இந்த சமநிலையை பாபாவுடைய மனோநிலையில் சதா நான் பார்த்தேன். அப்படி என்று பிரம்மகுமாரி சுந்தரி சகோதரி நம்மிடம் அழகாக பகிர்ந்து கொண்டிருக்கின்றார். உலகளவு அன்பு மற்றும் உலகத்திலிருந்து தனிப்பட்டு இந்த தாரணைகள் அவருக்குள் ஆரம்பத்திலிருந்தே இருந்தன. பல ரூபதாரினுடைய பாகமாக இருந்தது அப்பொழுது. யாருடைய பாகம்? பாபாவுடைய பாகம். பார்ட். குழந்தைகளோடு குழந்தையாக, வாலிபர்களோடு வாலிபராக, வயதானவர்களோடு வயதானவராக, அதாவது வானப்பிரசி ஆகிவிடுவார். எப்படி நேரம், எப்படி இடம், எப்படி மனிதர், அப்படி பாபாவுடைய ரூபமாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்ன? பல ரூபதாரினுடைய பார்ட். அதனாலேயே அனைத்து வயதவர்கள் இருந்தாலும் சரி, அவரோடு திருப்தியாக இருந்தார்கள். எப்படி அழகாக பாபா எப்படி யாராருக்கு எந்த நேரம் எப்படி குழந்தைகளோடு, வாலிபர்களோடு, வயதானவர்களோடு எப்படி இருந்திருக்கார் பாருங்கள். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார். ஒரு முறை அனைத்து யக்ன குழந்தைகளும் சரி, வகுப்பிற்கு பிறகு சுற்றி பார்க்க கிளம்பி விட்டார்கள். அனைவருக்கு முன் சிவசக்தி படையினுடைய முதன்மை கமாண்டர் பாபாவை இருந்தார், பிரம்மா பாபா. கமாண்டருக்கு பிறகு நாங்கள் அனைவரும் அமைதியுடன் நடந்து கொண்டிருந்தோம். அதாவது கேட் வரை சென்ற பிறகு திடீரென திரும்பி விட்டார். அதனால் முன்னால் இருந்தவர்கள் பின்னாலும் சரி, பின்னால் இருந்தவர்கள் முன்னாலும் ஆகிவிட்டார்கள். அப்போ பாபா நின்று கொண்டு அனைத்து யக்ன குழந்தைகளுக்கும் அப்படி ஒரு திருஷ்டி கொடுத்தார் எல்லோருக்கும். அது ஞான சூரியனிடமிருந்து அந்த சர்ச் லைட்டினுடைய அடைந்து ஆத்மாக்கள் நிறைந்து கொண்டே இருந்தன. சக்தி நிறைந்த சர்ச் லைட். அப்போ நாங்கள் அனைவரும் அரைவட்ட நிலவு போன்ற வடிவத்தில் நின்று கொண்டிருந்தோம். பாபாவுடைய திருஷ்டி அனைவரும் இழுத்து பாபாவுடைய ரூபம் ஒரு பவர் ஹவுஸ், அந்த பவர் ஹவுஸ் போன்று இருந்தது எல்லோருக்கும். எவ்வளவு அழகாக அந்த காலத்தில் திருஷ்டி கொடுத்திருக்கின்றார்கள் பாருங்கள். இன்னொரு அழகான அனுபவத்தினை நம்மிடம் பகிர்ந்து கொள்ளப் போகின்றார்கள் பிரம்மகுமாரி சுந்தரி தீதி அவர்கள். சாகார பாபாவிடமிருந்து வரதானங்களுடைய பையை நிரப்பிய பிறகு நான் சேவையில் வெற்றி மேல் வெற்றி அடைந்தேன். அந்த யோகி வாழ்க்கையினுடைய சொரூபத்தினை நான் நடைமுறையில் பார்த்தேன். என்னுடைய முயற்சியிலும் கடினமே கிடையாது. ஈஸ்வரிய சேவையிலும் சரி எந்த தடையும் இல்லை அப்படின்னு அழகாக சொல்லிக் கொண்டிருக்கின்றார் நம்மிடம். அநேக பெரிய பெரிய சேவை நிலையங்கள் உருவாகிவிட்டது அந்த சமயத்தில். எங்க? பூனாவில். சாதனங்கள் கிடைத்துக் கொண்டே இருந்தது. ஆனால் சாதனாவை, அதாவது தபஸ்யாவை, யோகாவை நான் ஒருபொழுதும் மறந்ததே இல்லை. பாபாவிடம் அனைத்து சம்பந்தங்களையும் வைத்து யோகயுக்தமாக இருந்து சதா எனக்குள் அந்த ஆன்மீகத்தினை தாரணை செய்து கொண்டே இருந்தேன். அனைத்து சம்பந்தம்னா என்ன? தாய், தந்தை, ஆசிரியர், சத்குரு, நாயகன், குழந்தை,
பாலகன் இது போல எல்லாவித சம்பந்தம் கதாபாத்திரம், ஹீரோ இது போல எல்லாருடைய 8 சம்பந்தங்களை வைத்து வெற்றி பெற்றிருக்கின்றார், தானம் செய்திருக்கின்றார். இப்படியாக இவ்வளவு நேரமாக நம்மிடம் பூனாவிலிருந்து, மீரா சொசைட்டியிலிருந்து பிரம்மகுமாரி சுந்தரி தீதி அவர்கள் அழகாக நம்மிடம் தான் பெற்ற அனுபவத்தினை இந்த பாக்கிய விதாதம் மூலமாக நாம் அறிய கண்டோம். பார்ப்போம். நாளைக்கு இன்னொரு அழகான மகான் ஆத்மாவை பற்றி நாம் பார்க்கலாம். அச்சா, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. நாம் தொடர்ச்சியாக பாக்கிய விதாதாவிலிருந்து ஒவ்வொரு நாளும் சரி, ஆதிரத்தினங்கள் சொன்ன தன்னுடைய அனுபவத்தினை பார்த்துக் கொண்டு வருகின்றோம்.